நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சுவாமியே சரணமையப்பா. நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை பேருக்கும், அதே மாதிரி இந்த புதுசாக சேனல் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இதை பொறுத்த வரைக்கும் ஜோதிட ரீதியான உண்மையான தகவல்கள், ஆன்மீக ரீதியான தகவல்கள், அதே மாதிரி வேத ரீதியான மந்திரங்கள், அதே மாதிரி ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதத்தில் உள்ள ஆன்மீக ரீதியான தாந்திரிக வழிபாடுகள், தெய்வீக தாந்திரிக வழிபாடுகள்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதை தவிர்த்து ஆன்மீக தகவல்களும் கொடுக்குறோம். ஒருவேளை விருப்பம் இருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது தவிர்த்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம பண்ணிட்டு வரோம். நம்ம வருஷம் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாங்கம் பண்ணித்தரோம். இதை இலவசமாக எல்லாரும் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம். விருப்பமாக இருக்கிறவங்க இதை இலவசமாக வாங்கிக்கலாம். திருச்சி, சென்னையில் இருக்கிறவங்க நேரடியாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஒருவேளை நான் வெளியூரில் இருக்கேன், இல்லை வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால், அதுக்கு போஸ்டல் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிடறோம். பஞ்சாங்கத்துக்கு காசு வாங்குறதில்ல, அது கேலண்டர் ரூபத்தில் பண்ணியிருக்கோம். விருப்பமாக இருக்கவங்க பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம திருச்சி, சென்னை, அதே போல் கோயம்புத்தூர், திருநெல்வேலி இந்த ஏரியாவில் நம்ம ஒரு வகுப்புகள் நம்ம பண்ண போகிறோம். இந்த வகுப்புகள் பண்ணும் பொழுது இதை நம்ம ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை தரோம். இதை தவிர்த்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்னால் எங்கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும், அதே போல் நம்மளுடைய ஜாதகம் பார்க்க நம்மிடம் வந்தவங்களுக்கும் இது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறோம். இது நம்ம கூட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் ஒரு விளம்பரம் கொடுத்து எல்லாரையும் கூட்டமாக கூட்டிகிட்டு அப்படிலாம் நான் பண்ண ஆசைப்படலை. ஏன்னா நம்மளுடைய நம்பி நம்ம கூட இருக்கிறவங்க முதல்ல நல்லா இருக்கட்டும், அதுக்கப்புறமா அடுத்தவங்களை பார்த்துக்கலாங்கிற மாதிரி. இதுக்காக நீங்கள் புதுசாக இருக்கிறவங்களா இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி முன்னனுமதி பெற்றுக்கோங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, எவ்வளோ பேர் நீங்கள் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஹால் பண்ண போகிறேன். இதுக்காக நான் பில்டப் கொடுக்குற பர்சன் கிடையாது. புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், எது முடியுமோ அதுதான் நம்மளால் முடியும். ஒருவேளை 100 பேர் தான் வராங்கன்றதுக்காக 1000 பேருக்குள்ளே இது எடுத்துகிட்டு இருந்தோம்னா அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் எவ்வளோ பேர் வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க நீங்கள் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாங்கிற ஒரு விஷயங்கள் தான். குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் சில அங்கீகாரங்களும் நம்ம கொடுக்கலான்னு நினைக்கிறோம். நம்மளுடைய அன்பர்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி வந்ததுக்காக அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்ஸ் மாதிரியும் ஒரு சில அங்கீகாரங்களும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். நம்ம ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கு முதற்கொண்டு விருப்பமாக இருக்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அன்பர்களே. இப்போது நம்ம எந்த ஒரு இடங்களுக்கு போனாலும் நம்ம ஜோதிட ரீதியாக போகும்போது நாங்கள் எங்களை மாதிரி ஜோதிடர்கள் என்ன சொல்லுவோம், இந்த கிரகம் உங்களுக்கு தோஷம் இருக்குது, இந்த கிரகத்தினால இந்த தோஷம் இருக்குது, அதனால் இந்த கிரகத்தினால தான் இந்த தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது உண்டு. இப்போ நானே கூட சொல்லுவேன். அப்போது அந்த கிரகத்தினால தோஷம் வருதுன்னா இதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு விரிவான மந்திர ரீதியாகவும் பார்ப்போம், தாந்திரிக ரீதியாகவும் பார்ப்போம், மூலிகை ரீதியாகவும் பார்ப்போம். இப்போ இதுக்கு மந்திர ரீதியாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கணும். இதை ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை முடிக்கணும். இந்த காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிக்கும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டியது விநாயகரை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். அதுக்கப்புறமா உங்கள் குல தெய்வத்தை நினச்சிக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் நினச்சிக்க வேண்டியது உங்களுடைய இஷ்ட தெய்வங்களே உங்கள் ஜாதகத்தில் தெரியும், சரிங்களா? அந்த இஷ்ட தெய்வத்தை நாங்கள் எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க எல்லாத்துக்குமே அந்த இஷ்ட தெய்வங்களை சொல்லிடுவோம். தொழில் ரீதியாக இவங்களை கும்பிடணும், வாழ்க்கை ரீதியாக இவங்க வணங்கணும். அந்த இஷ்ட தெய்வங்களை வணங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு, இப்போ ஞாயிற்றுக்கிழமை வரீங்கன்னா உங்களுக்கு சூரிய மந்திரங்கள் தெரியும்னா சூரிய மந்திரங்களை அதை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஓம் சூரிய தேவாய நம, ஓம் சூரிய தேவாய நம, ஓம் சூரிய தேவாய நம அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி முடித்த உடனே ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேளை வைணவ வழிபாட்டில் பண்ணுறவங்களா இருந்தால் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்னு சொல்லிக்கணும். இதை செஞ்சுட்டு அவருக்குள்ள நவதானியத்தை எடுத்து வச்சிடணும். அடுத்தது அந்த செகண்ட் டே அதை நீங்கள் தனியாக எடுத்து ஒரு இதில் வச்சு தனியாக ஒதுக்கி வச்சிடணும். 2வது நாள் வரும்பொழுது இதே மாதிரி கார்த்தால எந்திரிச்சிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது மனசுக்குள்ளே இதே வழிபாடுகளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சுட்டு 2வது நீங்கள் செய்ய வேண்டியது ஓம் சந்திரதேவாய நம, ஓம் சந்திரதேவாய நம, ஓம் சந்திரதேவாய நமன்னு நினச்சிட்டு இப்போ நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது ஓம் காமாட்சி தேவியே நம, ஓம் காமாட்சி தேவியே நம, ஓம் காமாட்சி தேவியே நமன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். அது இல்லாமல் நம்ம வைணவ வழிபாட்டில் இருக்கவங்க கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம்.
அடுத்தது 3வது நாள் வரும்பொழுது செவ்வாய்க்கிழமை இதே மாதிரி ஃபஸ்ட்டு வழிபாடுகள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது வந்து ஓம் செவ்வாய் தேவாய நம, ஓம் செவ்வாய் தேவாய நம, ஓம் செவ்வாய் தேவாய நம. அதே மாதிரி சொல்லலாம். இதை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு உடனே நீங்கள் என்ன செஞ்சுக்கங்கன்னா ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவன்னு நினச்சிக்கலாம். வைணவ வழிபாட்டில் இருக்கிறவங்க வந்து ஸ்ரீராமஜெயம் 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 சொல்லலாம். அதை சொல்லும் போதே ஆஞ்சநேயர் வந்துடுவார். ஆக்சுவலாக ஆஞ்சநேயரை கூப்பிட்றதுக்கு நீங்கள் இப்படி கூப்பிட்டிங்கனாலே வந்துடுவார். இது ஆஞ்சநேயருக்கு உள்ள இதுதான். அடுத்தது 4வது நாள் இதே மாதிரி தான். புதனுக்கு வரும்பொழுது ஓம் புதன் தேவாய நம, புதன் தேவாய நமன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நவதானியத்தை எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் செஞ்சிடணும். சரிங்களா? அப்போ அந்த புதனுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மீனாட்சி அம்மனை மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியது சைவ வழிபாட்டில் இருக்கவங்க. அதுக்கப்புறம் வைணவ வழிபாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் நினச்சிக்க வேண்டியது நம்ம வந்து வரதராஜ பெருமாளை நினச்சிக்க வேண்டியது. அதுக்கு மாதிரி வியாழக்கிழமை வரும்போது நீங்கள் நினச்சிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிக்க வேண்டியது வந்து நம்ம இவரை நினச்சிக்க வேண்டியது தட்சிணாமூர்த்தி சுவாமியை நினச்சிக்க வேண்டியது ஓம் தட்சிணாமூர்த்தி தேவே நம்ம, ஓம் தட்சிணாமூர்த்தி தேவே நம்ம நினச்சிக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு வியாழ பகவானே நம்ம, வியாழ பகவானே நம்ம நினச்சிட்டு அப்புறம் தட்சிணாமூர்த்தியே நம்ம, தட்சிணாமூர்த்தியே நம்ம நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வைணவ வழிபாட்டில் இருக்கவங்க ராகவேந்திர சுவாமியை நம்ம, ராகவேந்திர சுவாமியை நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நினச்சிட்டு அதுக்குள்ள நவதானியத்தில் உள்ள பொருளையும் எடுத்து வச்சிடுறது. வெள்ளிக்கிழமை வரும்பொழுது இதே கணக்கு தாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சிக்க வேண்டியது வந்து ஓம் சுக்ரதேவாய நம்ம, சுக்ரதேவாய நம்ம நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நினச்சிக்க வேண்டியது வந்து ஓம் பரமேஸ்வராய நம, ஓம் பரமேஸ்வராய நம, ஓம் பரமேஸ்வராய நமன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நினச்சிக்க வேண்டியது வந்து ரெங்கநாத சுவாமியை நம்ம, நீங்கள் வைணவ வழிபாட்டில் இருக்கீங்கன்னா அதை நினச்சிட்டு அவருக்கு உள்ள நவதானியத்தில் உள்ள பொருளை எடுத்து இதை நீங்கள் வச்சுக்கிறது. சனிக்கிழமை வந்து நீங்கள் இதே பொருள் நினைக்கும் பொழுது ஓம் சனீஸ்வராய நம, ஓம் சனீஸ்வராய நம, சனீஸ்வராய நம்ம நினச்சிக்கிறது. அதுக்கப்புறம் காலபைரவாய நம, ஓம் காலபைரவாய நம, ஓம் காலபைரவாய நம்ம நினச்சிக்கிறது. ஒருவேளை நீங்கள் வைணவ வழிபாட்டில் இருந்தீங்கன்னா ஓம் ஓம் ஸ்ரீராமஜெயம் 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 நினச்சிக்கிறது. ஏன் ஸ்ரீராமஜெயம் சொல்கிறோம்னா ஸ்ரீராமஜெயம் சொல்லும் பொழுது ஆஞ்சநேயர் வந்துடுவார். ஸோ அந்த ஆஞ்சநேயருக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இவரையும் நினச்சிக்குது. இதுக்கப்புறமா சனிக்கிழமை உள்ள அந்த நவதானியத்தில் உள்ள பொருளையும் மனசுக்குள்ளே அதை எடுத்து வச்சுக்கிறது. இதோடு சேர்த்து நீங்கள் நினச்சிக்க வேண்டியது வந்து ஓம் ராகு பகவானே நம்ம, ஓம் ராகு பகவானே நம்ம, ஓம் ராகு பகவானே நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது. அவருக்குள்ள அதிதேவதையான பத்ரகாளியவும் துர்கை அம்மனையும் மனசார நினச்சிக்க வேண்டியது. இதுக்கப்புறமா நீங்கள் கேது பகவானே நம்ம, உன் கேது பகவானே நம்ம, உன் கேது பகவானே நம்மன்னு நினச்சிக்கிறது. அவருக்குள்ள இதை எடுத்துக்கிட்டு நவதானியத்தில் உள்ள பொருளையும் எடுத்து வச்சுட்டு இவருக்குள்ள அதிதேவதையான விநாயகரையும் காளியவும் மனசார நினச்சிக்க வேண்டியது. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை இந்த பொருள்கள் எல்லாத்தையும் கலவையை எடுத்து ஒரு போக்காக எடுத்து அதை வெந்நீரில் போட்டு ஊற வச்சிடணும். இந்த வெந்நீரில் போட்டு ஊற வச்சுட்டு இதை வந்து நல்லா அரைக்கணும். அரைச்சிட்டு வெல்லம் தட்டி போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4:30 to 6 டயத்தில் இந்த கலவையை கொண்டு போய் பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுத்துடணும். பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வரும்பொழுது இதை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 364 நாள் இது ஒரு தெய்வீக ஆற்றல் உங்களுக்கு வந்து காப்பாற்றுங்கிறதுல இது வந்து நவகிரக பிரீத்தி. இதை நீங்கள் செய்யும் பொழுது இந்த நவகிரகங்கள்னால வரக்கூடிய ஒருவேளை பாதகாதிபதி தசையோ பாதகாதிபதி புத்தியோ நடக்குதுன்னா அந்த நவகிரகங்கள்னால வரக்கூடிய தீய பலன்கள் உங்களை பாதிக்காது. தலையில் பாறாங்கல் விழுகிறது பதிலாக காக்கா எச்சம் விழும். சரிங்களா? அதனால பாதிப்புகள் குறைவாக இருக்கும். நல்லபடியாக இருக்கக்கூடிய கிரக அரசர்கள்னால இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் எங்கள்கிட்ட பார்த்துக்கணும்னு நினச்சிங்கனாலும் பின்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சுவாமியே சரணமையப்பா.